நாங்கள் ஒவ்வொரு கழக தொண்டர்களும் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தலைமை நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் நாங்கள் கலந்து கொள்வதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சரி, அம்மா அவர்கள் கழக பொதுச்செயலாளராக இருக்கின்ற பொழுது எப்படி ஆரவாரமாக வரவேற்பு கொடுத்தார்கள், அதே போல தொடர்ந்து எங்களுடைய கழக பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஒரு சிறந்த நல்லாட்சியை கொடுத்தாங்க. புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் சிறப்பான முறையில் கழகத்தை கட்டி காக்கின்றார் புரட்சி அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதே போன்று பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 வருட காலம் நெருங்கிவிட்டது. தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்தவித நலத்திட்டங்களும் செய்யவில்லை. மக்கள் மீது சுமைகள் தான் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி பொறுப்பில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அமர்வதற்காக தமிழக மக்கள் நாளைய தேர்தல் வந்தாலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் வாக்களிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பொதுக்குழு வந்துட்டு தமிழக நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் பற்றி எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? தீர்மானங்கள் நம்ம தலைவர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். என்ன நிச்சயமாக இந்த தீர்மானம் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருகின்ற 2026க்கான தேர்தலுக்கான முன்னோடிக்காக இந்த தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொள்ற அளவிற்கு நல்ல சிறப்பான ஒரு எழுச்சியான தீர்மானமாக இருக்கும்.